வாழ்வில் முன்னேற்றத்தை விரும்பாதவர் யார்? இலக்கை அடையவே அனைவரும் எண்ணுகின்றனர், வெற்றியை விரும்புகின்றனர். எனினும் யாவரும் அதை அடைவதில்லை. பின்னர் தமது தோல்விக்கான காரணம் யாதென கண்டறியும் முயற்சியில் அவர்கள் ஈடுபடுகின்றனர். அதிலும் பலரது பிரயத்தனங்கள் தடம் பிறழ்கின்றன. அதை குறித்து நான் சற்றே எளிமையாக கூறினேன், ஆனால் அது தங்களுக்கு விளங்கும். தமது பற்களில் வலி இருப்பின் அதற்கு வயிற்று வலியின் மருந்தை அருந்துவதால் பலன் இருக்காது. அஸ்திவாரத்தில் குறையெனில் எழுப்புவது மாட மாளிகையே ஆயினும் அது வீழ்வது உறுதியாகும். அதே போல் நமது வாழ்வில் நம்மால் முன்னேற இயலவில்லை எனில் காரணம் கால்களின் வலிமையின்மை அல்ல, நமது எண்ணங்களின் சிறுமையே ஆகும். நமக்கேற்ற வருங்காலத்தை நாம் சுயமாக எழுத முடியவில்லை எனில் அதன் காரணம் எழுதுகோலின் குறையுள்ள மை அல்ல, பொறாமை எனும் நோய். மிக மகத்துவம் பொருந்திய ஒரு செயலை ஆற்றிய பின்னரும் கிடைக்க வேண்டிய புகழ் கிடைக்காவிடில் அதற்கு காரணம் சரீர பலகீனம் அல்ல, சிந்தனையின் பேராசையே ஆகும். ஆகையினால் முதலில் வெற்றி அடையாததற்கான காரணம் என்னவென தெளிவாக சிந்தியுங்கள். அதன் பின் உகந்த வகையில் வெற்றியை நோக்கி அடியெடுத்து வையுங்கள். பின் தாம் வெற்றி பெறும் மார்க்கத்தில் தமக்கு எதுவுமே தடையாக இருக்காது. அதோடு பேரன்போடு கூறுங்கள், ராதா ராதா.